தூத்துக்குடி இடையே உள்ள 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க விதித்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். மதுரை தூத்துக்குடி இடையே இருக்கக்கூடிய எளியார்பட்டி மற்றும் புதூர் பாண்டியாபுரம் ஆகிய 2 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை இடைக்காலமாக நீக்கி தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மீதான உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதி PK மிஸ்ரா மற்றும் ஜார்ஜ் மசி தலைமையிலான அமர்வானது பிறப்பித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் பொறுத்தளவில் ஒப்பந்தப்படி நெடுஞ்சாலைகளில் இருபுறமும் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கவில்லை, இரவு நேர விபத்துகளை தவிர்க்கவில்லை என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி கட்டணத்தை மட்டுமே வசூலிக்கும் ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தான் இந்த மனு என்பது உயர்நீதிமன்றம் தொடரப்பட்டு அதன் மீதான ஒரு தடை விதிக்கப்பட்ட உத்தரவு என்பது பிடிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுஞ்சாலைத்துறை ஆணையமானது மேல்முறையீடு செய்தது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் இடைக்காலமாக அந்த தடையை நீக்குவதாகவும் விரிவான ஒரு பதிலை மனுதாரர்கள் தரப்பில் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்து நோட்டீஸ் அனுப்பி தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. தற்காலிகமாக அந்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவான அந்த சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான விதிக்கப்பட்ட தடை என்பது நீக்கப்படுவதாக ஒரு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது விதித்துள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.